விவசாயிக்கு கிள்ளி கூட கொடுக்க மாட்டேங்குது. இந்த பட்ஜெட்டில் கரும்புக்கோ நெல்லுக்கோ கோதுமைக்கோ விலையை பற்றியே பேசவே மாட்டேங்கிறாங்க. பழத்துக்கு தரேன், வெஜிடபிளுக்கு தரேங்கிறாங்க. வெஜிடபிள் பழமெல்லாம் நிறையா விளைஞ்சிருச்சுன்னா நீ என்ன விலை சொன்னாலும் அதை வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது. விலை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறிக்குது. ஆனால் ஒரு நாடு பலம் பொருந்திய நாடு என்றால் அந்த நாடு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருக்க வேண்டும். கிசான் கிரெடிட் கார்டுக்கு 3 லட்சத்துக்கு 5 லட்சங்கிறாங்க. சரி, அந்த 5 லட்சம் பேங்க்கில் போனால் தர்றாங்களா? தராத பேங்க் மேனேஜர் சஸ்பெண்ட் பண்ணுமா இல்லையா? அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. விவசாயிகளுக்கு மாதம் ரூபாய் 5000 எதிர்பார்த்தோம், ஓய்வூதியம் கொடுப்பாங்கன்ட்டு இப்போ 500 ரூபா கொடுக்குறாங்க. எந்த மூலைக்கு ஆகும்? அதனால் 5000 ரூபா எதிர்பார்த்தோம், அதையும் காணோம். அதே போல் 100 நாள் வேலையை விவசாய கூலிகளுக்கு பயன்படுத்தணும் சொல்லுவாங்க, அறிவிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சி அதையும் எதிர்பார்த்தோம், அதுவும் அறிவிக்கலை. மூன்றாவதாக பயிர் நடவு செய்தது முதல் அறுவடை வரை ஏதாவது முழுவதுமாக மத்திய அரசு அறுவடை செய்யும் வரை எங்களுக்கு உரங்கள் மானியமாக கொடுப்பாங்கள் என்று எதிர்பார்த்தோம். ஒன்றுமே அறிவிக்கலை. MS சுவாமிநாதன் கமிட்டியில் அமைத்தது போல ஒரு விலை கோதுமைக்கும் நெல்லுக்கும் விலை அதிகமாக கொடுக்கும் என்று சொல்லிவிட்டு இன்னும் அந்த பட்ஜெட்டில் விவசாயிகளை மத்திய அரசு வஞ்சிக்கிறது. பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு மண்ணிலிருந்து மார்க்கெட்டிங் வரை பல்வேறு திட்டப்பணிகளை சிறப்பு மிகு திட்டத்தர பணிகளாக அறிவிக்க கண்டோம். இந்த மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மக்காச்சோளத்துக்கு மக்காச்சோள உற்பத்தியிலிருந்து அறுவடை வரை சிறந்த பயிற்சி மற்றும் விதை நிறுத்தி அனைத்து விஷயங்களும் எங்களுக்கு மண்ணின் மகிழ்ச்சியா இருக்கு.